ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் ஆந்திரா ஸ்டைலில் சொரக்காய் கறி செய்ய போகிறோம். இந்த சொரக்காய் பார்த்துட்டிங்களா, நாட்டு சொரக்காய். இந்த மாதிரி சொரக்காய் கிடைக்குது ரொம்ப ரேரு. ஆனால் ரேட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு நாட்டு ஆனால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் காஸ்ட்டான சரி நாங்கள் வாங்கிட்டாங்க. நாங்கள் மோஸ்ட்லி பழைய காலத்தில் இருந்த இந்த மாதிரி நாட்டு ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம் என் சமையல் எப்படி இருக்காங்களாம். இங்கே பார்த்தா தாளிம்பு வச்சாங்க. நாங்கள் இந்த தாளிம்பில் நம்ம கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நல்லா கோல்டன் கலர் வந்த வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் நம்ம வேர்க்கடலை இங்கே பார்த்தீங்களா, சொரக்காய் பிட்டாக ஸ்மால் பீஸாக கட் பண்ணி வச்சுட்டாங்க. இதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்ந்துட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் கொஞ்சம் உப்பு சேர்ந்து மூடி வச்சுட்டேங்க. இங்கே பார்த்திங்கன்னா வேர்க்கடலை இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது நம்ம மிக்ஸி வச்சு தூள் வச்சுக்கணும். இந்த தூள் தான்ப்பா மெயினும். இது போட்டால் தான் அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஒதுக்கிச்சில்ல. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், காஞ்ச மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து வச்சு நல்லா வதக்கணும். வதக்கிறதுக்கப்புறம் கடைசியில் நம்ம இதோட வேர்க்கடலை தூள் அப்படி போட்டால் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடிச்சு பாருங்கள். சூப்பராக அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்குப்பா. இது பழைய காலத்தில் செஞ்ச ரெசிபி. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிட்டிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.